கைதாகிறாரா சீமான்? திமுக நிர்வாகிகளை தாக்கியதாக பரபரப்பு புகார். கடலூர் அருகே திமுக நிர்வாகியை தாக்கியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது சீமானுக்கு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சீமான் பயணித்த காரை வழிமறித்து சீமான் ஒழிக என திமுக பிரமுகர் ரங்கநாதன் கோஷமிட்டதாக தெரிகிறது. இதையடுத்து காரை வழிமறித்த திமுக நிர்வாகி ரங்கனை சீமான் தனது கட்சியினருடன் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக திமுக பிரமுகர் அளித்த புகாரின் பேரில் சீமான் மீது பொது இடத்தில் ஆபாசமாக பேசுவது, கூட்டமாக வந்து தாக்குவது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மேலும் 14 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை பெரிதாக்கி சீமானுக்கு சம்மன் அனுப்பும் திட்டத்தில் போலீசார் இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.